ஹலோ காய்ஸ், ரீசெண்டாக நான் சூப்பர்மேன் படம் பார்த்தேன். ஜேம்ஸ் கன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் ஆக்சுவலாக நான் ஸ்னைடர் கட் சூப்பர்மேன் வெர்ஷன்ஸ்லாம் நிறையவே பார்த்துருக்கேன். பட் அதில் ஒரு மாதிரி ஒரு டார்க் எஃபெக்டோடையே இருந்துச்சு. நான் சின்ன வயசில் பார்த்த சூப்பர்மேன் எப்படின்னா ரொம்ப நல்லவர், ரொம்ப இன்னோசன்ட், கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேனோட ஒரு கேரக்டரே தான் அவனுக்கும். ஸ்பைடர்மேன் எப்படி ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்போம், அதே மாதிரி சூப்பர்மேனும் ரொம்ப 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 இன்னோசென்ட். தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அட் த சேம் டைம் அவனை சுற்றி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அவன் பிறக்கிறதாகட்டும், அவன் ஸ்பேஸ் ஷட்டில் இங்கே வரதாகட்டும், அது எல்லாமே நான் இந்த ஜேம்ஸ் கன்னோட படத்தில் வந்து ரொம்பவே அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜேம்ஸ் கன் வந்து இதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் இருக்கிற சில ரிசம்பிளன்ஸ் எல்லாம் நான் இதில் நிறையவே பார்த்தேன். அவர் நம்ம ஊர் வெங்கட் பிரபு மாதிரி ஒரு கேங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா பயங்கர ஃபன்னாக கலாய்ச்சிட்டு அவர் எப்பவுமே படம் எடுப்பார். இந்த படமும் அப்படிதான். சூப்பர்மேன் படம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பயங்கர சீரியஸாகவே இருக்கும். பட் இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ண ஒரு சூப்பர்மேனை நான் பார்த்தேன். தட் வாஸ் நாஸ்டால்ஜிக். ஸோ டோன்ட் மிஸ் இட். ப்ளீஸ் வாட்ச் சூப்பர்மேன். Thank you guys. Bye-bye.